வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணாடிய எப்படி பளிச்சுன்னு துடைக்கிறது. எல்லா வீட்லயும் பார்த்திருப்பீங்க. வாங்குன புதுசுல கண்ணாடி எவ்வளோ அழகா பளிச்சுன்னு இருந்ததோ, நாளாவ நாளா பார்த்தீங்கன்னாக்கா, அதில டஸ்ட்டு படிஞ்சு கண்ணாடிலாம் ரொம்ப அழுக்கா இருக்கும். அது எப்படி கிளீன் பண்ண தெரியாம என்ன செய்வாங்கனாக்கா, பல பேரு என்ன போட்டு கிளீன் பண்ண தெரியாம யோசிச்சுன்னு நிப்பீங்க. எப்ப போய் கிட்ட போய் கண்ணாடில பார்த்தாலும், ஒரு பிளர்ரா இருக்கும். முகம் பளிச்சுன்னு தெரியாது. அதில அழுக்கு எப்பவும் படிஞ்சுன்னே இருக்கும். இதுக்கு நம்ம சரி பண்றதுக்கு வீட்ல இருக்கிற ஒரு பொருளுங்க, விபூதி. இதை பாருங்க, விபூதி காட்டுறேன். இந்த விபூதி கையில எடுத்து தண்ணியில குழச்சிக்கங்க. நல்லா குழ குழன்ட்டு தண்ணியில குழச்சிங்க. இதுதான் நீங்க இப்ப கண்ணாடியில அப்ளை பண்ண போறீங்க. கண்ணாடி ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல அழுக்கா இருந்தீங்க, அழுக்கலான்னு பார்க்காதீங்க. நல்லா எடுத்து கண்ணாடி ஃபுல்லாவே அப்ளை பண்ணுங்க. நல்லா கண்ணாடியில அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த விபூதி காயிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. விபூதி நல்லா காஞ்சிடுச்சுனாக்கா போதுங்க. அதன் பிறகு சிம்பிளான மெத்தட் தான். நம்ம வீட்டிலேயே நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து துடைக்க வேண்டிய வேலை தாங்க. இப்போ நான் அப்ளை பண்ணினுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பரில் துடைக்கணும். ஆனால் காயணும்ல. இவங்க பெரிய பெரிய நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த நிறுவனத்துக்குள்ள நுழையும் போதே இந்த கண்ணாடி போட்டு இருக்கிற நிறுவனத்துக்கு நீங்கள் நுழையிறீங்கனாக்கா தெரியும். சில டைமு நம்ம இந்த விபூதி வாசனை அதிகமாகவே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கண்ணாடி ஃபுல்லாக விபூதியை நல்லா பூசியிருப்பாங்க. அந்த ஈர தண்ணியில் நனைச்சு கண்ணாடி ஃபுல்லாக பூசியிருப்பாங்க. பூசிட்ட பிறகு அது கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதை தொடச்சிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்கும். அதே தாங்க நம்மளும் செய்ய போகிறோம். உங்ககிட்ட எந்த இடத்துல கண்ணாடி இருந்தாலும் சரி தான், அதை பளிச்சுன்னு ஆக்கணும்னா இந்த விபூதியை தண்ணியில் நல்லா நனைச்சி குழைச்சி அந்த கண்ணாடி ஃபுல்லாக தடவிட்டு அந்த ஈரெல்லாம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா காஞ்சிட்ட பிறகு வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர், ஒரு பேப்பர் எதுனாலும் சரிதான், மடிச்சு நல்லா தேய்ச்சி பாருங்க. கண்ணாடி அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும். புது கண்ணாடி எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி பளிச்சுன்னு ஆயிடும். இதுக்காக நீங்க வேற எந்த செலவும் பண்ண தேவையில்ல. நான் சொன்ன வழிமுறையை செஞ்சு பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இதுல சொல்லணும்னு தோணா கூட கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நன்றி.